Hi friends, welcome to Ashwin Vlog Tube. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க போறோம். மதுரவாயல்ல இருக்க பாண்டியன் பெட்ஸ் அண்ட் அக்வேரியம் தான். வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ, என் பேர் மோகன பெருமாள். இது பாண்டியன் பெட்ஸ் அண்ட் அக்வேரியம். இது வந்து மதுரவாயல் பல்லவன் நகரில் இருக்குது. நம்மகிட்ட பேர்ட்ஸ் மெடிசன்ஸு, பேர்ட்ஸ் அக்சசரிஸு, டாக்ஸ் அக்சசரிஸ், டாக் மெடிசன், ஃபிஷ்ஷு எல்லாமே இருக்குது. பெட்ஸுக்கு தேவையான எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும். பேர்ட்ஸில் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டு. பேர்ட்ஸ் உங்களுக்கு ப்ரீடிங் பேரு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதுமாதிரி பேர்ட்ஸ் நம்ம ஸ்பெஷலாக திருநெல்வேலியிலேருந்து கொண்டு வரோம் பேர்ட்ஸு. அதுவே டாக்ஸ் நீங்கள் என்ன ப்ரீட் கேட்டாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். நம்மகிட்ட கெனல் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக கெனலில் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். டாக்டரும் நம்மகிட்ட வெட்டினரி டாக்டர் அவைலபிள் இருக்காங்க. ஃபிஷ்ஷும் நம்மகிட்ட எல்லா வெரைட்டிஸும் கிடைக்கும். அப்படி எக்ஸாக்டிக்காக உங்களுக்கு வேணுன்னா கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இது ஆப்ரிக்கன் வெரைட்டிஸு. இது ஆப்ரிக்கனே லுட்டினோ இருக்குது, க்ரீன் இருக்குது. அது வந்து லுட்டினோ செமி அடல்ட்டு. இது 3.5 வரும் பேரு. இது க்ரீன் வந்து 2.5 வரும் பேர். ஸ்டார்டிங் ஆக்சுவலாக அது சிக்கு கிடைக்கும். இதிலே கூட இதில் சிக்குன்னா உங்களுக்கு 1000 rupees வரும். இதில் ப்ரீடிங் பேரும் நம்மகிட்ட கிடைக்கும். இது இருக்குது ப்ரீடிங் பேரு. இதுவும் ப்ரீடிங் பேர். இது எக்கு லேக் பண்ணியிருக்குது, எக்கு முட்டையிட்ருக்கு. இது உங்களுக்கு 4000 வரும் பேர், ப்ரீடிங் பேர். அப்புறம் கீழே இருக்குது காட்டேலு. இது செமி அடல்ட்டு. இது வந்து டேம்டு. இது வந்து ஒரு பீஸ் 2500 வரும். இது கிரேல ப்ரீடிங் பேரு. இது 3.5, 4 அந்த மாதிரி ஒரு ரேட்டு. ப்ரைஸ் அப்பப்போ டிஃபர் ஆகும். கீழேயும் லுட்டினோ இருக்குது. இது லுட்டினோ பேரு, ப்ரீடிங் பேரு கீழே இருக்குது. இது 4300 வரும், ப்ரீடிங் பேர் நல்ல ரேட் அது. அப்புறம் இது ரெட் ஐ பஜ்ஜீஸ். இது ஆக்சுவலாக லவ் பேர்ட்ஸ்லேயே ஆஸ்திரேலியன் வெரைட்டிஸு. பஜ்ஜீஸ்லேயே ஆஸ்திரேலியன் வெரைட்டிஸு. கலர் பியூராக இருக்கும், கண்ணு ரெட் கலராக இருக்கும். இது 650 வரும் பேர். இது நார்மல் பஜ்ஜீஸ்லேயே ப்ரீடிங் பேர். அடல்ட்டாக கேட்பாங்க, முட்டை எடுத்து குஞ்சு பொறிக்கும் உடனே. இது 480 வரும் பேர். கீழே இருக்கிறதா தான் 480 வரும் பேர். நார்மல் பஜ்ஜீஸ்லேயே ப்ரீடிங் பேர். காக்டெயில் லுட்டினோ செமி அடல்ட் இருக்குது. இதில் இருக்குது. இதெல்லாம் இது பேர் 3.5லேருந்து இருக்குது. லுட்டினோ செமி அடல்ட்டு. இது பஜ்ஜீஸ்லேயே ஒயிட்டு ஆஸ்திரேலியன் வெரைட்டிஸ். கண்ணு ரெட் கலர் இருக்கும், பாடி கலர் பியூர் ஒயிட்டாக இருக்கும். இது 650லேருந்து 700 வரும் பேர். அதிலே ஸ்பேங்கிள்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் ஸ்பேங்கிள்ஸு இதில் அவைலபிள் இருக்குது. இது வந்து பிஞ்சஸ்ஸு ஒயிட்டும் இருக்குது, ப்ரௌனும் இருக்குது. இதில் இருக்கிறது எல்லாமே அடல்ட்டு. இது 400லேருந்து 450, 500 அந்த ரேஞ்ச் வரும். இது பஜ்ஜீஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலர்ஸ் வெரைட்டிஸு. இது வந்து 500 வரும் பேர். பேர்ட்ஸை பொறுத்தவரை நம்மகிட்ட எல்லாம் குவாலிட்டியாக கிடைக்கும். நம்ம எல்லாம் திருநெல்வேலியிலேருந்து கொண்டு வரோம். எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். நாங்கள் கைடன்ஸ் நல்லா பண்ணி கொடுப்போம். கீழே இருக்கிறது ரெகுலருக்கு கிடைக்கிறது. இது வந்து 350 பேர். இது சஃபோலா. இது பிக் பேரட்டு, கண்ணூர் வெரைட்டிஸ் அந்த மாதிரி பேர்ட்ஸுக்கு கொடுக்குறது. இது நல்லா ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு. இது சஃபோலா. இது ஆப்ரிக்கன் கார்டேலு, ஸ்மால் கண்ணூருக்கு மிக்சிங் ஃபுட்டு. இது சன்ஃப்ளவர் எதுக்குன்னா நல்லா ஃபேட் நல்லா ஏறும். உங்களுக்கு ப்ரீடிங் சமையல் ஒரு கொஞ்சோல வச்சா போதும், நல்லா ஃபேட் நல்லாயிருக்கும். இது ஓமர் புறா மிக்சிங்கு. இது பஜ்ஜீஸு, ஜாவா, பிஞ்சஸ் மிக்சிங்கு. இது மிக்சிங்னா இதில் 18 வெரைட்டிஸ் மிக்சிங்காக இருக்கும். இது பேர்டு ஃபேட்டு நல்லா குறைக்கும். இது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு ஃபேட்டு குறையும். நெல் நம்மகிட்ட இருக்குது. இது திணை. இது லவ் பேர்ட்ஸு, கார்டேல், ஆப்ரிங் எல்லாத்துக்கும் திணை கொடுக்கும். இது தனியாகவும் கிடைக்கும். இது கிரிட்டுன்னுவாங்க. இது எதுக்குன்னா பேர்ட்ஸ் ப்ரீடிங் சமயத்தில் கொடுத்தா நல்லா ஆக்டிவாக இருக்கும். பேர்ட்ஸ் டல்லாக ஆகாது. அதுமாதிரி சில பேர் பேர்ட்ஸ் டல்லாக இருக்குது, அது சுறுசுறுப்பாக இருக்க மாட்டேங்கன்னா இது கிரிட்டு ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. இது இருக்குது. இது பெட்ஸ் லைஃப் ஹேண்ட் ஃபீடிங் சர்லாக்கு. நம்மகிட்ட பெட்ஸ் டைப்பும் கிடைக்கும், டிராபிக்கானும் கிடைக்கும். இது எதுக்குன்னா குட்டியாக எடுப்பாங்க சில்வர் பேர்டு, அதை டேம் பண்ணி வளர்க்குறதுக்கு, சிக்குக்கு. இது வந்து சுடு தண்ணியில் கலந்து சர்லாக் கொடுக்குறது. நம்ம சர்லாக் அடி கொடுக்குமோ அதே மாதிரி தான். இது வந்து 1 kg பேக்கெட். இது எப்படி யூஸ் பண்ணணும்னா இது பின்னாடி எல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. பேர்ட்ஸுக்கு நிறைய பேர் இதை மட்டும் கொடுத்துட்டு மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் ஹீட்டும் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும்.
அதுக்கு இந்த குண்டு பல்ப் இருக்குல்ல அந்த ஹீட்டுக்கு வரதுக்கு அது கொஞ்சம் வச்சிங்கன்னா கொஞ்சம் வார்மாக இருக்கும். பேர்டு உங்களுக்கு குட்டியாக வாங்கும் போது இறந்து போகாது. அது ஒரு மெயினாக பண்ணணும். இதுவும் கொடுக்கணும், நீங்கள் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கணும். இதுதான் ஆட்டோ ஃபீட்ரு, ஃபுட்டுக்கும் வாட்டருக்கும். சில பேர் ஏதாவது ஜாபுக்கு போயிருப்பாங்க, அடிக்கடி ஃபுட்டு வாட்டரு அடிக்கடி வைக்க முடியாது, வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 நாள் 3 நாள் வைக்க முடியும் அப்படின்றவங்களுக்கு இது வைக்கலாம். இது தண்ணி குடிங்க இறக்கும், இது ஃபுட்டு சாப்பிட இறக்கும் ஆட்டோ ஃபீட்ரு. இதெல்லாம் அதுமாதிரி முயலுக்கு ட்ரிங்கிங் பாட்டிலு உங்களுக்கு கரெக்டாக வாய் வச்சு குடிக்க தண்ணி இறங்கிட்டே இருக்கும். இதில் முயலுக்கும் ஹாம்ஸ்டருக்கும். இது பேர்ட்ஸுக்கு குளிப்பாட்ட ஸ்ப்ரே பாட்டில் வரும், அது நம்மகிட்ட இருக்குது. கப்ஸு எல்லா டிசைன்லும் எல்லா வெரைட்டிஸும் நம்மகிட்ட இருக்குது. அதில் ஸ்டீல் கப்பு, பிக் பேரட்டு, கொஞ்சம் கண்ணூர் வெரைட்டிஸு அந்த மாதிரி வச்சுங்க. பிளாஸ்டிக்கில் வைக்க முடியாது, ஸ்டீல் வைக்கிறோன்னா ஸ்டீல் கப்ஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் ஹேங்கிங் மாடல், இதெல்லாமே குண்டுக்குள்ளே எங்கன்னா மாட்டலாம். இது புறா காலில் மாட்ட ரிங்கு, பிளாஸ்டிக்கு கிளிப் ரிங்கு. இது வந்து ஆட்டோ ஃபீட்ரு முயலுக்கு பைப்பில் செட் பண்ணுறது. இது ப்ளவுஸு, ஹேண்ட் ஃபீடிங் சிரஞ்சு இருக்குது நம்மகிட்ட. பெட்ஸ் லைஃப் பார்த்தீங்களா, அதில் ஹேண்ட் ஃபீடிங், இது சர்லாக் போட்டு பேர்ட்ஸ் வாயில் வச்சு கொடுக்க சிரஞ்சு. அப்புறம் இது பஜ்ஜிஸ் காலில் மட்டும் ரிங்கு, இது காக்டெயில் காலில் மட்டும் ரிங்கு ஆப்ரிக்கனுக்கு. அதில் பிளாஸ்டிக்லும் இருக்குது ரிங்கு எதுக்குன்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு, அதுக்கு ரிங்ஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. அதுமாரி பிளாஸ்டிக் கொஞ்சம் இது இருக்குது. லேடர் எல்லா டைப்லையும் இருக்குது, வுட்டில் இருக்குது, பிளாஸ்டிக்கில், ட்ரிங்கிங் பாட்டில் எல்லா சைஸில் இருக்குது. இது வந்து பேர்ட்ஸு பெட்டிங், சிக்கு வாங்குவீங்களா, சிக்குக்கு வந்து கீழே மரத்தூள் கொட்டி வச்சிங்கன்னா அது மோஷன் போனால் அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பேர்ட்ஸுக்கு கால்சியம்னுவாங்க. இது எதுக்குன்னா இது மாட்டி விட்டிங்கன்னா பேர்ட்ஸுக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் வராது, அதாவது ஃபெதர் கொட்டுற ப்ராப்ளம் வராது, டைஜஷன் கரெக்டாக இருக்கும். இது இப்போ 15 rupees வரும். இதில் இம்போர்ட்டட் இருக்குது, இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு. அப்புறம் கடம்பா ஓடுன்னுவாங்க, ப்ரீடிங் சமயத்தில் வச்சிங்கன்னா பேர்டு நல்லா ஹெல்த்தாக இருக்கும். கடம்பா ஓடு இது நம்மகிட்ட இருக்குது. அது மெடிசன்ஸ் பொறுத்த பேர்ட்ஸ் வந்து டல்லாக இருக்குது அப்படின்னா அது பேர்ட்ஸ் கேர் இருக்கலாம். அது பேர்ட்ஸுக்கு வந்து சளி மாதிரி பிடிச்சிருக்கு, சரியாக ப்ரீத் பண்ண மாதிரி தான் ஹெர்பல் இருக்குது. அதில் ஹெர்பல் இது பேசிக் கால்சியம் மெடிசனு, கால்சியமு. அப்புறம் விமரல் இருக்குது. விமரல் பேர்ட்ஸ் ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீஃப் பண்ணும், ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா ரிலீஃப் பண்ணும். விமரல் இருக்குது, ஆஸ்டோவிட்டும் நம்மகிட்ட இருக்குது. அதுமாதிரி பேர்ட்ஸ் இம்போர்ட்டட் மிக்சிங்கும் நம்மகிட்ட இருக்குது. இது சின்ன வெரைட்டிஸ் பேர்ட்ஸுக்கு மிக்சிங் பெட்டிங் போடுறது. இது பெட்டிங்கு. இது இம்போர்ட்டட் ஸ்டீல் கேஜ். இது இந்த சைஸ் வந்து 450 வரும். இது அடுத்த சைஸ் வருது கீழே இருக்குது, இது 650 வரும். இது வந்து 1002 வரும். இது 1002. இது இந்த சைஸு 2 feet கேஜ், நல்லா குவாலிட்டியாக இருக்கும். பேர்ட்ஸுக்கு தேவையான டாய்ஸும் நம்மகிட்ட கிடைக்கும். டாய்ஸ் எதுக்கு வைக்கிறதுனா பேர்டு எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, நல்லா ப்ளேஃபுல்லாக விளையாடிட்டு இருக்கோம். இது 1 part கேஜ். இது வந்து 380 வரும். இது 2 part. இது வந்து 550 வரும். இது 2 partலேயே பிக் இருக்குது நம்மகிட்ட. இது வந்து 680 வரும். இது 4 part கேஜ். இது 850 வரும். இந்த பாட்டை வச்சு, இந்த பானையை வச்சு தான் ரேட்டு கணக்கு வரும் ஒவ்வொன்றும் பாட்டு. இது ட்ரிபிள் ட்ராக்கு. இது மேலே லவ் பேர்ட்ஸு, கீழே கார்டெயிலு, கீழே ஜாவா தனித்தனியாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இது வளர்க்கலாம். ட்ரிபிள் ட்ராக்கு இது 3000 வரும். இது 10 part கேஜில் பிக் சைஸு. இது வந்து 2000 வரும். இது டபுள் ட்ராக்கு. இந்த பக்கம் டபுள் ட்ராக்கில் பிக் சைஸ். அது இதெல்லாம் சைனா கேஜ். இதெல்லாம் இது 400 300லேருந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். ஹாம்ஸ்டர் கேஜ். இது ட்ராவலிங் கேஜ். இது பேர்ட்ஸு ட்ராவலிங் கொண்டு போகிறதுக்கு. இதில் பிக் சைஸு, ஸ்மால் சைஸ் இருக்குது நம்மகிட்ட. இது பிஞ்சஸ் நெஸ்ட் பாக்ஸு. இது உள்ளே போய் முட்டைட்டு குஞ்சு பொரிக்கும். பிஞ்சஸ் நெஸ்ட் பாக்ஸு. இது எல்லாமே வுட்டில் செய்கிறது. எல்லாமே இது வுட்டு தான். நல்லா பேர்ட்ஸ் நல்லா இருக்கும். எல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டம். இதில் நமக்கு பேர்ட்ஸுக்கு ப்ரீடிங் பார்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும், ப்ரீடிங் பானைங்க. இது லவ் பேர்ட்ஸு. இது லவ் பேர்ட்ஸில் பிக்கு. இது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். நீங்கள் சைஸ் பார்த்தீங்கன்னா இது தெரியும், ஒவ்வொன்றும் ஒரு சைஸாக இருக்கும். எல்லா சிஸ்டமும் கிடைக்கும். இது ஆப்ரிக்கன் பானை. இது காக்டெயிலுக்கான பானை.
லவ் பேர்ட்ஸில் நம்மகிட்ட 3 சைஸ் இருக்குது. இது ப்ரீடிங் பாக்ஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. மேலே இருக்கிறது பிஞ்சஸ்ஸு, லவ் பேர்ட்ஸு, ஜாவா. இது ஆப்ரிக்கன் ப்ரீடிங் பாக்ஸு, இது காக்டெயில் ப்ரீடிங் பாக்ஸு. ப்ரீடிங் பாக்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும். ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு சைடில் டோர் வந்துடும். சைடில் டோர் இருக்கிறனால உள்ளே நீங்கள் பெட்டிங் போட்டுக்கலாம், க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆனால் பேர்ட்ஸ் இந்த வழியாக தான் உள்ளே போகும். பேர்ட்ஸ் இந்த வழியாக போகும். இது எப்போ லாக்கில் தான் இருக்கும். நம்ம சிக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். குட்டி வெளில எடுக்கிறது இல்லை ரீஃபில் பண்ணுறது நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். ப்ரீடிங் பாக்ஸு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணணும். மெயின்டெனன்ஸ் பண்ணால் அதுக்கு எந்த டிசீஸும் வராது. நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு மெயின்டெனன்ஸ் தெரியல, நான் தான் ஃபஸ்ட் டைம் பேர்ட்ஸ் வளர்க்குறேன் அப்படின்வாங்க. நாங்கள் ஃபுல் கைடன்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஈஸி தான் மெயின்டெனன்ஸை பொறுத்தவரை. சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே அது பேர்ட்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும். இன்ஃபெக்ஷன் வராது. நிறைய பேர் வாட்டர் வச்சுட்டு அப்படியே எடுக்க மறந்துடுவாங்க. 2 days 3 days அதிலே இருக்கும். அது என்ன பண்ணால் அது குடிக்கிற தண்ணி அது மோஷன் போயிடும், அதிலே குளிக்கும். திரும்ப அதே குடிச்சதுன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகும், பல வியாதிகள் வரும், இறந்து போயிடும். அதனால் பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ண தண்ணி கப்பை டெய்லியும் கழுவி சுத்தமாக வைக்கணும். அதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பேர்ட்ஸுக்கு. அந்த கால்சியம் விஷயம் இருக்குது, ப்ரோட்டீன் ஃபுட்டாக இருக்கட்டும், நிறைய இருக்குது. அதை நீங்கள் வாங்க, நாங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் பண்ணி கொடுப்போம். பேர்ட்ஸு, ஃபிஷ் எல்லாமே கைடன்ஸ் நாங்கள் அதை பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. பேர்ட்ஸை பொறுத்தவரை நம்மகிட்ட எல்லாமே ஹை குவாலிட்டி பேர்ட்ஸு இந்த ஃபார்மில் இருந்தால் கொண்டு வரோம். எல்லாமே திருநெல்வேலி அந்த சைடில் தான் கொண்டு வரோம். ஆக்சுவலாக திருநெல்வேலிலேருந்து கேரளாவுக்கு போகிற சரக்கு தான். எங்கள் அப்பாவுக்கு டேடிக்கு வந்து அங்கே ஃப்ரெண்டு இருக்காங்க, அதனால் அவர் மூலியமாக கொண்டு வந்துடும். லவ் பேர்ட்ஸ் மட்டுமே எனக்கு மந்த்லி ஒரு 5000 7,000 லவ் பேர்ட்ஸ் நம்மக்கிட்ட ஸ்டாக் வரும். கடைக்காரங்க நிறைய பேர் நான் சப்ளை பண்ணிவிட்டு இங்கே நாங்கள் கொஞ்சம் வச்சுக்கிட்டு சேல் பண்ணிகிட்ருக்கோம். கார்டெயில் அதேமாரி கார்டெயில் நம்மகிட்ட ஏகப்பட்ட கார்டெயில் வரும். 200-300 பீஸ் வரும் கார்டெயில் பர் மந்த்துக்கு. வந்தீங்கன்னா நீங்கள் நான் வந்து நம்பர் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், நீங்கள் கால் பண்ணிக்கிறேங்க. ஸ்டாக் எவ்ரி மந்த்து நம்மகிட்ட வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான போல சூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ப்ரீடிங் பேர் நம்மகிட்ட நிறைய கிடைக்கும். நீங்கள் எடுத்து முட்டுட்டு உடனே குஞ்சு போயிருக்கும், அந்த மாதிரி பேர் கிடைக்கும். அதுமாதிரி பேர்ட்ஸ் சிக்ஸ் நம்மகிட்ட எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா 2 days நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். என்ன வெரைட்டிஸ் சிக்கனா சரி, கண்ணூர் வெரைட்டிஸ் இருந்தாலும் சரி, கார்டெயில், ஆப்ரிக்கன்ஸு எல்லாமே கிடைக்கும். இது தவிர்த்து உங்களுக்கு எல்லா மெயின்டெனன்ஸும் நாங்கள் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி கொடுப்போம். நாங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறோம். அதை உங்களுக்கு வாங்க, உங்களுக்கு எல்லாமே நான் கைடன்ஸ் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இங்கே வாங்க, வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட செகண்ட் பார்ட்டை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you guys.